கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் புலித்தேவனுக்கு படை கூடியது போல புலித்தேவன் கூப்பிட்டால் போய் சேர்ந்தோம் என்று எப்படி நாடாரும் கோடாரும் பிள்ளையும் தேவேந்திரம் படையவன் என்றார்களோ, புலித்தேவனுக்கு பிறகு ஒத்த காசு கொடுக்காம ஒரு நாள் சுவரட்டி ஓட்டி ஒரு கூட்டம் மாநாடாக மாறியது என்றால் அது புலித்தேவனுடைய பேரன் சென்றவனுடைய சீமானுக்கு மட்டும்தான். அந்த புலித்தேவனுக்கும் எங்கள் புலி தலைவனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அந்த புலித்தேவன், எங்கள் பாட்டன் புலித்தேவன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே பலி கொடுத்தான். அதே போல எங்கள் புலி தலைவன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே பலி கொடுத்தான். அந்த எங்கள் பாட்டன் புலித்தேவனுக்கு அன்றைக்கு இக்கட்டான சூழ்நிலையிலே டச்சு படையும் பிரெஞ்சு படையும் உதவி செய்கிறோம். புலித்தேவரே, எங்கள் உதவியை பெற்றுக்கொண்டு வெள்ளைக்காரத்து சண்டை போடுங்கள் சொன்ன பொழுது, வேண்டாம், நான் தனிச்சு நிற்பேன், தன்மானத்தோடு நிற்பேன் என்று அந்த டச்சு பிரெஞ்சு படை உதவியை மறுத்தான். அதே போல எங்கள் புலி தலைவன் அமெரிக்காவும் சீனாவும் உதவியை நாடிய பொழுது, வேண்டாம், நான் தன்மானத்தோடு நிற்பேன், தமிழன் என்று நின்றார். அப்படிப்பட்ட ஒற்றுமைக்க பாட்டன் வழிவந்த எங்கள் தலைவன் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் இன்று எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? சமூக நீதியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான என் சகோதரன் இசை மணிவாளன் சொன்னது போல இட பங்கீடை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யார்கிட்ட கேட்கிறோம்? யாருடைய வாரிசு நாம்? யார்கிட்ட கேட்கிறோம்? கருணாநிதியின் மகன் கேட்கிறோம். நம்ம யாரு? அவன் யாரு? உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு கொஞ்சம் ஐபிஎஸ் போட்டு கொடு, எனக்கு கொஞ்சம் ஐஏஎஸ் போட்டு கொடு, கொஞ்சம் தேவேந்தருக்கு சீட்டு கொடு, கொஞ்சம் மறவருக்கு சீட்டு கொடு, கொஞ்சம் கோனாருக்கு சீட்டு கொடு, கொஞ்சம் வன்னியருக்கு 10.5 கொடு, கொஞ்சம் டிஎன்சி கொடு, கொஞ்சம் டி நோட்டிஃபைடு கொடு. நாங்க யார்? நாம் உலகத்தினுடைய முதல் வணிக கப்பலை நிறுவி அதில் முத்துக்களையும் பவளங்களையும் ஏற்றிக்கொண்டு கிரேக்க சென்ற வடிவளம்மன் என்ற பாண்டியனுடைய வாரிசுகள் கருணாநிதி கிட்டையும் ஜெயலலிதா கிட்டையும் ஸ்டாலின் கிட்டையும் கையேந்தி நிற்கிறோம். ஒத்த சீட்டுக்கு ரெட்ட சீட்டுக்கு இவ்வளவு பெரிய மீச. நாங்க யாரு தெரியுமில்ல? ஆண்ட பரம்பரை. இவ்வளவு பெரிய மீச வச்சுட்டு ஒத்த சீட்டு, ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு மண்டியிட்டோம். நாம் யார்? இன்றைக்கு பெருமையோடு பேசுகிறோம். நாங்கள் பாண்டியர் வழிவந்தவர்கள், நாங்கள் சேரர் வழிவந்தவர்கள், நாங்கள் சோழர் வழிவந்தவர்கள். ஆம், யார் பாண்டியர் இருக்குல்ல? யார் பாண்டியர்? ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது 1000 ஆரியர்களுடைய தலையை அறுத்து வைகையாத்து கரையிலே வீசிய ஆரிய படையடந்த பாண்டியன் வழிவந்தவர்கள் நாம். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒத்த சீட்டுக்கும் ரெட்ட சீட்டுக்கும். அதே பாண்டியன் ஆண்ட ஊரு, பாண்டியன் ஆண்ட மலை, பாண்டியன் ஆண்ட அருவி, பாண்டியன் குளித்த குற்றாலம் இன்னைக்கு செங்கல் சூளைகளுக்கும் கனிம வள திருட்டுக்கும் எம் சாண்டுகளுக்கும் பறிபோடுது. அதற்கு துணை போய் 5க்கும் 10க்கும் நிக்கிறோம். நாம் யார்? யார்கிட்ட கையேந்தி நிக்கிறோம்? நீ யாருன்னு தெரியாம வரலாறை நாங்கள் கற்பிக்க வந்திருக்கிறோம். நானும் தெரிஞ்சேன். ஒரு பங்கு வச்சுக்கிட்டு, ஒரு மஞ்சள் சோப்பு போட்டு வச்சுக்கிட்டு, கையில மஞ்சள் சோப்பு கையில கட்டிக்கிட்டு, அவர் தெரியுமில்ல அப்படின்னு தெரிஞ்சேன். ஏய் திமிரெடுத்து திரிந்தேன். ஆனால் என்னை மாற்றியது யார் தெரியுமில்ல? நாம் ஆண்ட பரம்பரை. எப்போ? ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் ஏகோ. இப்ப யாரு? அடிமை என்று உணர்த்தியவன் எங்கள் அண்ணன் செந்தவனன் சீமான். நாம் தேவர் அல்ல, நாடார் அல்ல, கோனார் அல்ல, செட்டி அல்ல, முதலி அல்ல, பிள்ளை அல்ல, மண்ணி அல்ல, நான் இடையர் அல்ல, பறையர் அல்ல, தேவன் அல்ல. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தாயின் மகன் தமிழன் என்று உணர வைத்தவன் எங்கள் அண்ணன் சீமான். அதனால் அவர் கைகளை பற்றி நிற்கிறோம். சொல்லுங்க, யாராவது ஒருத்தருக்கு நாங்க 40 கோடிக்கு கூட்டம் போடல. வாசியவர்கள் வீராணத்துக்காரன் பாண்டிய, அதுலயும் கொண்டையங்கோட்டம் மரவே. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் சும்மா சீமானன் கூட அவரு கூட நிக்கிறது. யாரு நிக்கிறா? யார் நிக்கிறா? புலித்தேவன் பேர நிக்கிறேன், முத்துராமலிங்கத்தேவர் பேர நிக்கிறேன், அழகமுத்துக்கோன் பேர நிக்கிறான், சுந்தரலிங்கம் பேர நிக்கிறான், எங்க வெண்ணிக்காரி பேர நிக்கிறான், ஒண்டி வீரன் வாரிசு நிக்கிறான், வெள்ளையத்தேவன் பேர நிக்கிறான். கூட யார் நிக்கிறா? ஏன்னா அவன் இந்த மண்ணின் மகன், எங்க அண்ணன். அவன் தான் எனக்கு முத்துராமலிங்கத்தேவர் சாதி தலைவர் இல்ல தம்பி, அவன் இந்த இனத்தின் தலைவன், சாதித்த தலைவன் என்று உணர்த்தியவர் எங்க அண்ணன். எங்க அண்ணன் அழகமுத்துக்கோன் கோனார் சாதிக்கான அடையாளம் அல்ல தம்பி. உன்னுடைய துப்பாக்கி ரவைகள் எங்கள் வெள்ளாட்டம் புழுக்கிகள் சமம் என்று வெள்ளக்காரன் ஏத்து போராடிய நம்ம பாட்ட என்று உணர்த்தியவன் எங்க அண்ணன். வேலு நாச்சியார் மறவர் குலத்து மாணிக்கம் அல்ல தம்பி, மாதர் குல பேரரசி வெறும் பாட்டி என்று உணர்த்தியவர் எங்க அண்ணன்.
அதனால அவர் கூட நிக்கிறோம் நாங்க. அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் இன்றைக்கு இடஒதுக்கீட்டு கட்டி கெஞ்சுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். நாம் அடுத்தவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கிற நிலைமைக்கு வர வேண்டும். அதற்கு என்ன வர வேண்டும்? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னதால் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறோம். நாங்க சொல்ற வரலாறை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கள. எங்க 40 கோடி கூட்டுறாங்க மாநாடு நடத்தல. இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுலாம் நாங்க சொல்லல. எங்களுக்கு ரெண்டும் ஒரே கண்ணு. தமிழ் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு. தேசியமும் தெய்வீகம் என்னிற கண்கள் என்ற எங்கள் தாத்தன் வழியிலே தமிழ் தேசியமும் தமிழும் எங்கள் இரு கண்கள் என்று நாங்கள் நிற்கிறோம். புரிந்து கொண்டு தமிழ் தாயின் பிள்ளைகள், எங்கள் சொந்தங்கள், நீங்கள் வர வேண்டும். சொல்லுங்க, இந்த ஊர்ல வாசவனூர்ல ஸ்டாலின் வரட்டும், நாளைக்கே உதயநிதி ஸ்டாலின் வரட்டும், எடப்பாடி பழனிசாமி வரட்டும், யார் யார் தலைவரை எல்லாத்தையும் கூட்டுவாங்க. இதே போல ஒரு கூட்டத்தை வாசுதேவன்ல இந்த இளைஞர் படைய கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காம ஒருத்தரவ காசு இல்லாம கூட்ட சொல்லுடா. ஏன்னா இது அன்பிற்காக கூடிய கூட்டம், இது உண்மைக்கு கூடிய கூட்டம், இது சத்தியத்துக்கு கூடிய கூட்டம், இது நேர்மைக்கு கூடிய கூட்டம், இது பண்பான தலைவனுக்கு, கொள்கையை உருவாக்குற கொள்கை தலைவனுக்கு கூடிய கூட்டம். அவன் கொள்கையை உருவாக்கிய தலைவன் என்பதனால்தான் தலைவன் கோட்டையிலே எங்கள் புலிக்கொடியை பறக்க விட்டு எங்கள் தலைவன் இங்கே வந்திருக்கிறார். காலம் மாறுகிறது அன்பிற்குரிய மக்களே, காலம் மாறுகிறது. ஒரு புரட்சி ஏற்படுகிறது தமிழ்நாட்டில். கூத்தாடியின் பக்கம் நிற்கிற கூட்டமா, கொள்கை தலைவனின் பக்கம் நிற்கிற கூட்டமா என்று இந்த காலம் பார்க்கப்படுது. நாங்கள் பொழுதுபோக்கு தளத்திலே தலைவனை தேடுகிற கூட்டம் அல்ல, புரட்சிகர போராட்ட களத்திலே தலைவனை தேடுகிற கூட்டம் என்ற ஒரு கூட்டம் உருவாகிறது. எங்க அண்ணன் சீமான நடிச்சு நான் போகல. 2010 போனேன். இதே தென்காசி மாவட்டம் வீராணம் கிராமத்துல ஒரு கிராமத்துல பிறந்தவன் தான். எங்க தாத்தா அன்னை கிராமம், எங்க இன்னொரு தாத்தா விஐஓ. ஒரு பெரிய குடும்பம், ஜமீனுக்கு பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குற குடும்பம். என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்ல, நோ யூஸ். அந்த ஊர்ல கிளந்து வந்த என்னை இன்றைக்கு தன்னுடைய தளபதியாக மாற்றி லட்சக்கணக்கான மக்கள் முன்னே நிப்பாட்டுகிறான் என்றால் அதுதான் எங்க அண்ணன். அதான் எங்க அண்ணன். காலத்தை மாத்தி நீங்க வாங்க. சும்மா அவர் வந்தா 2026 இப்படி ஆயிரும் இப்படிதான் சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வேட்பாளர் போட ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டான் ஒரு காலத்துல. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குச்சாவடி முகர்வு போட ஆள் இருக்கா அப்படின்னு ஒரு காலத்துல. இப்ப என்ன, நாம் தமிழர் கட்சி யாரு கூட சேருதோ அதுதான் வெல்லும். வந்துட்டல்ல, வெற்றியோ தோல்வியோ 2026 காலம் நாம் தமிழர் கட்சியுடையது. சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன, சமூக நீதி என்ன அண்ணன் பேசுவாரு. நான் பேச வேண்டியதை, பேச நினைச்சதை, என் சொந்தக்காரன் என்று சொல்ல நினைச்சதை நான் சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.